தேவனாலே பிறப்பதையெல்லாம் இந்த உலகத்தையே ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்தில் தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சங்கீதம் புஸ்தகம் 126:5 கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். ஆமென் சொல்லப்பாங்கலாம். ஹல்லேலூயா. கடந்த ஒரு மாத காலமாக 25 நாட்களாக நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்திருக்கிறோம். நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு வேத வார்த்தை தியானம் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஓசியா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்தாய் அறுப்பு அருங்கள், தயவுக்கு ஒத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. இது அவரை தேடுகிற காலமாய் இருக்கிறது. கைதலான மேம்படுத்தி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது அவரை தேடுகிற காலமாய் இருக்கிறது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. காரணம், நீதிக்கென்று விதைக்கிற நம்முடைய அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற செய்ய போகிற அல்லது பலப்படுத்த போகிற, அது தயவு பண்ண போகிற காலமாக இருக்கிறபடினாலே இது அவரை தேடுகிற காலமாக இருக்கிறது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. இது அவரை தேடுகிற காலமாக இருக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென் சொல்லப்பாங்களா. ஹல்லேலூயா. இது கர்த்தரை தேடுகிற காலம். ஆமென் சொல்லப்பாங்க. எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எதை தேடினாலும் அது இந்த உலகத்தோடு முடிந்து போகும். கர்த்தர் ஒருவரை மாத்திரம் தேடும் போது தான் இந்த உலகத்தையும் தாண்டி நம்ம ஜீவனையும் தாண்டி ஒரு பரலோக வாழ்க்கையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தேவனை ஏன் தேட வேண்டும் என்றால், அவரை தேடும் போது தான் அவருடைய தயவு நமக்கு உண்டாகும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். ஏன் கர்த்தரை தேடணும்? அவரை தேடும் போது நமக்கு அவருடைய தயவு உண்டாகும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் தயவு அவசியம்? அவருடைய தயவு அவசியம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சில மனுஷனுடைய தயவு எப்படி அவசியமாக இருக்கிறதோ, அதே போல உலகத்துக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும் வாழ்வதற்கும் தேவனுடைய தயவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய தயவு நமக்கு அவசியம். இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், அப்பொழுது தயவுக்கு ஒத்தாய் தயவு கிடைக்கும்படியாய் உங்களுக்கு ஒரு அறுவடை உண்டாகும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3 விதமான நீதி இருக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவ நீதி என்னன்னாக்கா, அவரை விசுவாசிப்பது. ஆமென் சொல்ல, அவரை நம்புவது, அவரை தேடுவது, அவரை ஆராதிப்பது. ஆமென். அவர் நோக்கி செபிப்பது, அவருடைய வார்த்தை கேட்பது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது, இதெல்லாம் தேவ நீதி. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆனா அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக சுயநீதி இருக்கிறது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். சுயநீதி. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். ஹல்லேலூயா. சுயநீதி உள்ளவர்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஆமென் சொல்ல பார்க்கலாம். மனுஷனுடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவன் தேவனுடைய வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. சுயநீதியாக செயல்படுகிறவர்கள் தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் நியாயம். ஆமென் சொல்ல பார்க்கலாம். தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் நியாயம். நான் என்ன செய்யறேனோ அதுதான் உண்மை. ஆமென் சொல்ல பார்க்கலாம். இது சுயநீதி. ஆனால் இந்த சுயநீதி விதைக்கும் போது நமக்கு தயவுக்கொத்தான அறுவடை கிடைக்காது. சுயநீதி விதைக்கும் போது நமக்கு சோத்திரம் எல்லாம் நமக்கு ஆப்போசிட் தான் கிடைக்கும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். சுயநீதி ஒன்றுக்கும் உதவாது. சுயநீதி நம்மை தேவ சத்தியத்தை கொண்டு போகாது. சுயநீதி என்னன்னாக்கா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சட்டம், நான் என்ன செய்கிறேனோ அதுதான் காரியம், நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்கணும். கிட்டத்தட்ட ஹிட்லர் போல. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது சுயநீதி. இது இந்த உலகத்துக்கே உதவாது. இந்த உலகத்துக்கே உதவாத சுயநீதி பரலோகத்துக்கும் உதவாது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆனால் மனுஷ நீதி ஒன்று இருக்குது. மனுஷ நீதி என்னன்னாக்கா, ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, இந்த வழக்கை தீர்ப்பதற்கு நான் போகிறேன்,
இந்த வழக்கை தீர்க்கிற மனுஷர்கள் நீதி செய்கிறவர்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு நீதி செய்வார்கள், பொருளை வாங்கி கொண்டு நீதி செய்வார்கள். அல்ல பைபிள் சொல்லுது, மனுஷ நீதி தேவ நீதியை நியமிக்கப்பட மாட்டாதே. அல்லேலூயா, ஆமென். எங்க பணம் கொடுக்கிறோமோ அந்த பக்கம் நீதி சார்ந்து விடும். இதான் மனுஷ நீதி. அல்லேலூயா. ஆனா தேவ நீதி ஒன்று இருக்கிறது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த தேவ நீதி தான் சத்தியத்துக்குள்ளே நடத்தும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுவிக்கும். அப்போ இந்த தேவ நீதியை நீங்கள் நானும் விதைக்கும் போது தான் தயவு என்கிற அறுவடையை நீங்கள் நானும் அறுவடை செய்ய முடியும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவனுடைய தயவு அவசியம். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அவருடைய தயவு அவசியம். நாம் சுகமாக இருப்பதற்கு, நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நீடித்த நாளாய் வாழ்வதற்கு தேவ தயவு அவசியம். எத்தனையோ பணங்கள் இருந்தும் ஆமென் உயிரை காப்பாற்றப்பட முடியவில்லை. பணம் உயிரை காப்பாற்றாது. ஆமென். பதவி உயிரை காப்பாற்றாது, அந்தஸ்து உயிரை காப்பாற்றாது. ஆனால் தேவ தயவு இருந்தாக்கா அது உங்களை என்ன குணப்படுத்தும், அது நம்மை பாதுகாக்கும், அது நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால், அல்லது ஒரு காரியத்தை வெற்றிகரமாய் நடத்த வேண்டும் என்றால் தேவனுடைய தயவு அவசியம். ஆமென் சொல்ல பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். கைத்தட்டி அவனை மையப்படுத்துங்க பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரம் அல்ல, என்றைக்காக இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் செய்கிற காரியம் சித்திக்க பண்ணும்படி, நான் செய்கிற காரியம் நிறைவேறும்படி, நான் செய்கிற காரியம் ஜெயம் பெறும்படி எனக்கு தயவு செய்தருளும். ஆமென். வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, இடம் வாங்குற காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நீங்க நிறைவேற பண்ணும்படி எனக்கு தயவு உண்டாக்கும். இங்கே எலியேசர் ஒரு ஜெபம் பண்றார். இது எலியேசருடைய ஜெபம். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரர்களே மூத்தவனாய் இருந்த எலியேசருடைய ஜெபம். காரணம், எலியேசருக்கு ஒரு பொறுப்பை ஆபிரகாம் தந்திருக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் எலியேசருக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். என்ன பொறுப்பு? என் மகனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், என் இனத்திலே ஒரு பெண்ணை விவாகம் பண்ணும்படி நீ காரியமாய் புறப்பட்டு போ என்று சொல்லி ஆபிரகாம் எலியேசருக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அந்த காரியம் நிறைவேற்றும்படியாகத்தான் எலியேசர் ஜெபம் பண்றார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். நீங்களும் நானும் எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றாலும் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். அல்லேலூயா, ஆமென். ஜெபம். அல்லேலூயா, ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்போ இங்க ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே என் எஜமானாகிய ஆபிரகாம் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் நிறைவேற்றும்படி என்னுடைய எஜமானுக்கு நீ தயவு செய்து அருளும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். பாருங்க, ஜெபம் பண்ணும்போது ஒரு தயவு உண்டாகுது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். நீங்க எப்போ வேணாலும் சரி, ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஜெபம். அப்படி ஜெபம் செய்யும் போது ஆமென் தேவ தயவு உண்டாகும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஏன் ஜெபம் பண்ணோம்? நீங்க ஜெபம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தேவ தயவு உண்டாகும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். பாருங்கள், எலியேசர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆமென் ஸ்தோத்திரம், ரெபேக்கால் தண்ணி எடுக்கும்படி அவங்களுக்கு முன்பதாக கடந்து வருகிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்வதற்கு ஆண்டவர் காரியங்களை லகுவாக சுலபமாக அவன் வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜெபம் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னாக்கா வழிகள் தானாகவே உங்களுக்கு உண்டாகும்.
ஆமென், ஹல்லேலூயா. நீங்க போகிற வழியை ஆண்டவர் காண்பிப்பார். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். நீங்க பேச வேண்டிய காரியத்தை ஆண்டவரோடு பேசுவார். ஆமென். தடைகளை நீக்கி போடுவார். தடைகளை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. அப்போ எலியேசர் தெளிவா இருக்கிறார். என்ன தெளிவா இருக்கிறாரு? நான் ஜெபம் பண்ணா தான் என் எஜமான் எனக்கு கொடுத்த காரியம் நிறைவேறும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அது எந்த காரியமா இருந்தாலும் கவலை இல்லை. மலையை பெயர்க்கத்தக்கதான காரியமா இருந்தாலும் கவலை இல்லை. காரணம், ஜெபம் பண்ணா மலை கூட பனி போல உருகி போய்விடும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஆண்டவர் மலையை கூட தகர்த்து போட வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது மனுஷர்களால் செய்ய முடியாத காரியமாக இருந்தாலும், ஆமென், நீங்க ஜெபம் பண்ணிட்டு செய்யும் போது ஆண்டவர் அந்த காரியம் சித்திக்க பண்ண, நிறைவேற்ற பண்ண வழிகளை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்க வேலை செய்கிற இடத்துல, ஆமென், உங்களுடைய எஜமான் உங்களுக்கு வேலையில், ஆமென், உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுக்கிற வேலையை கொடுத்தானாக்கா நீங்க அதை பற்றி யோசிக்காதீங்க, கஷ்டமானவன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யுங்க. ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமண காரியம், ஆமென், நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாம நீங்க வந்து பொண்ணு பார்க்குற காரியம், வீடு பார்க்குற காரியம், இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. ஆமென் சொல்ல பார்க்கலாம். முதல்ல தேவனிடம் சொல்லுங்கள். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமென் ஸ்தோத்திரம். புரோக்கர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா இந்த மாப்பிள்ளை பாருங்க, பொண்ணை பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் பார்க்கிறது மனுஷிகமா இருக்கும், ஆனா தெய்வம் பார்க்கிறது, தேவன் இழுக்கிறது தெய்வீகமாக இருக்கும், சமாதானம் உள்ளதா இருக்கும், சந்தோஷம் உள்ளதா இருக்கும், நீடித்து நிலைத்து இருக்கும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில் எந்த ஒரு காரியம், ஒரு வீடு வாங்குறீங்களா, தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஏன் ஜெபம் பண்ணணும்னாக்கா, ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனைகள் வெளிப்படும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா. வார்த்தைகள் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார், தேவ பிள்ளைகள் மூலமாய் பேசுவார். ஆமென். சொப்பனம் மூலமாய் பேசுவார், கனவு மூலமாய் பேசுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அப்போ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயமாய் நிறைவேற்ற வேண்டும் என்றால், அல்லது காரியம் சித்திக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஜெபம். ஜெபம் செய்யும் போது தேவ தயவு உங்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். தானியேல், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், தேவனை நோக்கி ஜெபம் பண்றார். 21 நாள் ஜெபம் பண்றாரு. ஆனா 21 நாளும் பதில் வரல. ஆமென் சொல்ல பார்க்கலாம். சில ஜெபங்களுக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி நீங்க சோர்ந்து போக கூடாது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே சில ஜெபங்களுக்கு தடைகள் வரும், காலதாமங்கள் உண்டாகும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். தானியேல் ஜெபம் பண்றாரு. 21 நாளுக்கு 21 நாள் ஆச்சு, பதில் வரல. ஹல்லேலூயா. ஆனா பதில், ஆமென் ஸ்தோத்திரம், பதில் எப்படி வந்தது? தேவ தூதன் மூலமாய் வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் எப்ப நம்ம ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணாலும் வார்த்தைகள் கேட்கப்படும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா? ஆமென். எனக்கு வசனம் சொல்லி ஜெபம் பண்ண தெரியாதே. ஆமென். அந்த சகோதரன் மாதிரி ஜெபம் பண்ண தெரியாதே, இந்த சகோதரி மாதிரி ஜெபம் பண்ண தெரியாதே, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண தெரியாதே. ஹல்லேலூயா. அப்பலாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க என்னால போல, ஆமென், அழுது மனசுல நினைச்சாலே போதும், ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்துக்கு
முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை ஃபர்ஸ்ட் நாளே ஆண்டவர் கேட்ட. கைது நானே மேம்படுத்த பார்க்கலாம். ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் டிலே பண்ற ஆண்டவர் அல்ல. ஆமென். டிலே பண்றவர் அல்ல. ஹalleluya. ஆமென். ஒரு மனுஷன் நம்ம உதவி கேட்கும் போது அவங்க டிலே பண்ணுவாங்க. நாளைக்கு வாங்க, 10 நாள் வந்து வாங்க, 10 மாசம் வந்து வருவாங்க. ஆனா ஆண்டவர் டிலே பண்ண மாட்டார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். நீ ஜெபம் பண்ண துவங்கின முதல் நாளே உன் வார்த்தை கேட்கப்பட்டது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். உன் வார்த்தைகளின் நிமித்தம், நல்லா கவனிங்களேன், உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. உற்சாகமாக ஹalleluya. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். கைதட்டுங்க பார்க்கலாம். அவர் நம்மை தேடி வருகிற ஆண்டவர். நீங்க ஜெபம் பண்ணா போதும். ஆமென். உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படி, உங்கள் கஷ்டங்களை மாற்றும்படி, வேதனையை நீக்கும்படி, வியாதியை சுகமாக்கும்படி உங்களை தேடி வருகிற தேவன். ஹalleluya. ஆமென். அவர் சொன்னார், உன் வார்த்தையின்படியே நான் இங்கே வந்திருக்கிறேன். ஹalleluya. நீ பயப்படாதே. ஆமென். எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறாயோ அந்த காரியத்தை குறித்து பயப்படாதே. அது கடினமாக இருக்கலாம், அது நடக்காததா இருக்கலாம், அது மலையை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஜெபிக்கிற தேவ பிள்ளையே நீ பயப்படாதே. என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா? பயப்படாதே. திருமணமாகி என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா? பயப்படாதே. என் கடன் பிரச்சனை மாறுமா? பயப்படாதே. ஆண்டவர் சொன்னாரு, உன் வார்த்தையின்படியே நான் வந்திருக்கிறேன். ஹalleluya. உன் குறைவை நிறைவாய் மாற்றும்படி, உன் கஷ்டத்தை மாற்றும்படி, உன் கண்ணீரை துடைக்கும்படி நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஹalleluya. praise the Lord. praise the Lord. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 15, 16, 17 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனார். இங்க மோசே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் கூட வரதா இருந்தாக்கா எங்களை இந்த இடத்துல நீங்க கொண்டு போங்க. ஆமென் சொல்ல பார்க்கலாம். எப்ப நம்ம பிரயாணப்பட்டு போனாலும் நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னோடு கூட வாங்கப்பா. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். காரை நம்பி போவாதீங்க, பணத்தை நம்பி போவாதீங்க. ஆமென். ஹalleluya. நண்பரை நம்பி போவாதீங்க, சொந்தக்காரரை நம்பி போவாதீங்க, கர்த்தரை நம்பி போங்க. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆண்டவரை நம்பி போங்க. ஹalleluya. ஆமென். நீங்க மோசே சொல்றாரு, ஆண்டவரே நாங்க இங்கிருந்து போகணும்னாக்கா, ஆமென், ஒரு அப்ளிகேஷன், ஒரு விண்ணப்பம், நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே. நீங்க என் கூட வரதா இருந்தா நாங்க போறோம். ஏன்னாக்கா நீங்க இல்லாம எங்களால போக முடியாது ஆண்டவரே. ஓ, செங்கடல் இருக்குது ஆண்டவரே, யோர்தான் இருக்கிறது ஆண்டவரே, எரியோ கோட்டை இருக்குது ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால போக முடியாது, நீங்க இல்லாம எங்களால தாண்ட முடியாது, நீங்க இல்லாம எங்களால கடக்க முடியாது. ஏன் நீங்க இல்லாம எங்களால 40 வருஷம் நடக்க முடியாது ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அதுக்கு கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். கைத்தட்டி மையப்படுத்துக பார்க்கலாம். ஹalleluya. நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் உங்களுக்கு செய்வேன். என்ன செய்வாரு? நீங்க எங்கெல்லாம் ஆபிரகாம் சொன்னாரு, ஆபிரகாமே நீ எங்கெல்லாம் போறியோ, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு மோசே சொன்னாரு, ஆமென், உன் பிரயாணத்திலே நான் உன் கூட வருவோம்பா. ஆமென். ஹalleluya. வாழ்க்கை என்பது ஆமென் மிகப்பெரிய ஒரு பிரயாணம். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பிரயாணம். இதோ டவுன் பஸ்ல நம்ம செங்கல்பட்டுல ஏறி திருவண்ணாமலை இறங்குறது போல அல்ல. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் கர்த்தர் கூட வந்தாதான் நாம பிரயாணத்தை தொடர முடியும், வெற்றிகரமாய் போய் சேர முடியும், கானானுக்கு போக முடியும். இல்லைனா பாதியிலே நம்மளோட வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. அப்போ இந்த 40 வருஷம் ஆண்டவரே மிகப்பெரிய பிரயாண திட்டம். இந்த திட்டத்தில் மோசே ஒரு தீர்க்கதரிசி தான், மோசே ஒரு பெரிய ஊழியக்காரர் தான்,
மோசே ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார் தான். ஆனா மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் மனுஷன் ஆண்டவரே. ஆமா சொல்ல பார்க்கலாம். நான் தீர்க்கதரிசியா இருந்தாலும், நான் ஊழியக்காரனா இருந்தாலும், அந்த தேவ மனிதனா இருந்தாலும், நான் சாதாரண மனுஷன் ஆண்டவரே. என்னால் இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது, நீங்க கூட வாங்க ஆண்டவரே. ஆமா சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய முடியாத காரியத்தை ஆண்டவரிடம் சொல்லுகிறது தப்பே கிடையாது. ஆமா சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னால முடியலப்பா ஒரு வார்த்தை ஆண்டவரிடம் சொல்ல தப்பே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். அப்போ சொல்றாரு, ஆண்டவரே இது மிகப்பெரிய பிரயாண ஆண்டவரே, இது போய் நாங்கள் சேர போகிற இடம் ஒரு மகிமையான ஒரு இடம். ஆமென். கானான் தேசம். ஆமென் சொல்ல பார்க்கலாம். செழிப்பு நிறைந்த தேசம். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேசத்தை நான் போய் சேருவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க இல்லாம எங்களால் போக முடியாது சொன்னபோது ஆண்டவர் சொன்னாரு, உன் வார்த்தையின்படியே நான் உங்களுக்கு செய்வேன். ஆமென் சொல்ல பார்க்கலாம். மூன்றாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியும், உம்முடைய கிருபையின்படியும் மகத்துவத்தின்படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும். அப்பொழுது இப்போ மோசே ஒரு ஜெபம் பண்றார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஏன் ஜெபம் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன் ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணா தான் தயவு உண்டாகும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். நீங்க நானும் ஜெபம் பண்ணா தான் தேவனுடைய தயவு உண்டாகும். இங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி மோசே ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஹல்லேலூயா. கைது நலமை கொடுத்து பார்க்கலாம். ஆண்டவர் நல்லது பாருங்களேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு பெரிய கூட்டத்தை மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேசத்தினுடைய காணப்படுகிற அக்கிரமங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு மன்னிப்பை உண்டாக்கி ஆசீர்வாதத்தை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன் வார்த்தையின்படியே நான் வந்தேன், உன் வார்த்தையின்படியே நான் செய்வேன், உன் வார்த்தையின்படியே நான் மன்னிப்பேன். நாம சொல்ல பார்க்கலாம். நாமளும் ஒருவர் மன்னிக்கணும். நாம சொல்ல பார்க்கலாம். ஆளுநர் கஷ்டம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. நாம சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நாம மற்றவங்களை மன்னிச்சாதான் தேவன் நம்மளை மன்னிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு காரியம் நிறைவேற முடியும். அப்போ கானான் பிரயாணத்தை தொடர்ந்தாங்க. ஆமென். எரிகோ வந்தது, யோர்தான் வந்தது, செங்கல் வந்தது, எல்லாத்தையும் தாண்டி போய் ஆமென் தேவன் கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்த்தார். காரணம் தேவ தயவு. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய தயவு நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போது செழிப்பாதான் இருக்கும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவதாக ஜெபம் பண்ணினாக்கா நமக்கு தேவ தயவு உண்டாகும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம், ரெண்டாவது வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஹல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, யோனத்தான் நிமித்தம் யோனத்தானுடைய குடும்பத்தில் நான் தயவு செய்யும்படி யாராவது இருக்கிறார்களா? ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஏன் அந்த கேள்வி ஒரு கேட்கிறாருனாக்கா, அப்பதான் பெலிஸ்தருக்கும் சவுலுக்கும் சண்டை வந்து சவுல் இறந்துட்டாரு, யோனத்தான் இறந்துட்டாரு. இப்போ அவங்க குடும்பத்தில் எல்லாம் இறந்துட்டாங்க, அரண்மனையை கைப்பற்றி கொண்டாங்க. ஆமென். எதிரி நாட்டை கைப்பற்றி கொண்டாங்க. இப்போ அங்க யாருமே இல்லை, சவுலுடைய குடும்பத்தில் யாருமே இல்லை. இப்போ தாவீது கேட்கிறாரு, யோனத்தானுடைய குடும்பத்தில் நான் தயவு செய்யும்படி யாராவது இருக்கிறார்களா? ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஏனக்கா இந்த தாவீதுக்கு அவன் ஜீவனுக்கு இந்த யோனத்தான் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறான். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அவன் யோனத்தான் தாவீதினுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறான். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரரோடும்
எல்லாரோடும் பேசணும். ஹalleluya. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. சவுல் ராஜா. ஆமென் சொல்ல பார்க்கலாம். சவுல் ராஜாவா இருக்கிறார். இப்போ சவுல் சொல்றாரு, தாவீதை கொன்று போடும்படிக்கு, தாவீதை கொலை செய்யும்படிக்கு தன்னுடைய மகனாகிய யோனத்தானோடும் தன்னுடைய ஊழியக்காரர்கள் அல்லது தளபதி அல்லது போர் சேவகர்கள் கூட அவன் என்ன பண்றான், ஆலோசனை பண்றான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமானவனாய் இருந்தான். ஹalleluya. ஏன் தாவீது மேல பிரியமானவனாய் இருந்தான் என்றாக்கா, ஆமென், இந்த கோலியாத்தை கொன்று அந்த தேசத்தை காப்பாற்றினது தாவீது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். சவுலுடைய ராஜ்ய பாரத்தை காப்பாற்றினது தாவீது. ஹalleluya. அதனால இந்த யோனத்தான் தாவீது மேலே மிகவும் பிரியமாய் இருந்தான். ஆனால் தன்னுடைய அப்பாவே இந்த தாவீதை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினபடினாலே தாவீதுக்கு நண்பனாய் இருந்த யோனத்தான் தாவீதை காப்பாற்றும்படிக்கு அவனுக்கு அதை அறிவிக்கிறான். அவன் சொல்ல பார்க்கலாம், எங்க அப்பா உன்னை கொலை செய்ய போறாரு, அதனால எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அவன் சொல்ல பார்க்கலாம். அரண்மனையிலே தாவீதுக்கு விரோதமாக எப்பெல்லாம் காரியங்கள் பேசப்படுகிறதோ, அவனு ஜீவனுக்கு விரோதமாக எப்பெல்லாம் ஆலோசனை செய்யப்படுகிறதோ அதையெல்லாம் கேட்டு வந்து தாவீதை எச்சரிக்கை செய்வது யோனத்தானுடைய வழக்கமாயிருந்தது. அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. தன் தகப்பனை விட யோனத்தான் தாவீதை அதிகமாக நேசித்தான். ஹalleluya. அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. அப்போ பாருங்களேன், இப்போ இது ஒரு தயவு. அவன் சொல்ல பார்க்கலாம். யோனத்தான் தாவீதுக்கு காட்டிய தயவு. அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்கள் இருந்தாலும் இப்படி நம்முடைய தயவு செய்கிற ஆட்களை நமக்கு தருமடி நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணும். அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. உண்மையா நேசிக்கிற நண்பர்கள் குறைவு, உண்மையா நேசிக்கிற உறவுகள் கம்மி. ஹalleluya. உண்மையா யாரும் இப்போ யோசிக்கல. இப்போ யாரும் நேசிக்கிற மக்கள்லாம் உண்மையாக நேசிக்கல. ஆமென். சில பேர் பணத்துக்காக நேசிக்கிறாங்க, சில பேர் சொந்தம் விட்டு போயிடுமே சொல்லி யோசிக்கிறாங்க. இப்பெல்லாம் ஜனங்கள் பேசுவதும் கூடுவதும் ரொம்ப கம்மியாக போச்சு. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். அன்பு தணிந்து போச்சு. ஹalleluya. ஆமென். நண்பர்கள் உண்மையா இல்லை, சொந்தக்காரங்க உண்மையா இல்லை, உறவினர்கள் உண்மையா இல்லை. ஆனா இந்த யோனத்தான் தாவீதுக்கு உண்மையா இருந்தான். ஆமென். தாவீதுடைய உயிரை காப்பாற்றினான். தாவீதுக்கு ஆமென் அவன் நடக்கிற காரியத்தை வெளிப்படுத்தினான். தன் அப்பாவை பகைத்து தன் நண்பனுக்கு உதவி செய்தான். அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். அல்லது தீமையை வெறுத்து நன்மைக்கு உதவி செய்தான். அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. தீமையை வெறுத்து நன்மைக்கு உதவி செய்தான். அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. இப்படி இந்த யோனத்தான் செய்த அந்த உதவியை, யோனத்தான் செய்த நன்மையை தாவீது ராஜாவாய் மாறின பிறகு அதை மறக்காமல் தேவன் அவனுக்கு நினைப்பூட்டினார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நமக்கு யாராவது நன்மை செஞ்சா, உதவி செஞ்சா, ஆமென், நம்ம அதை மறக்க கூடாது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். நன்மையை மறக்க கூடாது, உதவியை மறக்க கூடாது. ஆமென். ஹalleluya. ஆமென். இப்போ பாருங்களேன், தாவீது யோனத்தான் செய்த நன்மையை மறக்காம அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் சவுலுடைய குடும்பம் கேட்கல, யோனத்தானுடைய குடும்பத்தில் நான் உதவி செய்யும்படி, நன்மை செய்யும்படி யாராவது இருக்கிறார்களா? அப்பொழுது சவுலின் வீட்டின் வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ள ஒருவன் தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதான் சீபா என்பவன் கேட்டாரு. அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி. நல்ல கவனிங்களே, தேவன் நிமித்தம் யோனத்தான் குடும்பத்துக்கு தயவு செய்யும்படி. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாராவது ஒருவர் இருக்கிறார்களா என்று கேட்டான். ஆமென் சொல்ல பார்க்கலாம். விசாரிக்கிறான். ஆமென் சொல்ல பார்க்கலாம்.
ஹalleluya. நமக்கு நன்மை செஞ்சவங்க இல்லை என்றாலும் எங்காவது இருக்கிறாங்கன்னா சொல்லி நம்ம விசாரிக்கணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. நம்ம கஷ்டப்படும் போது உதவி செய்தவர்கள், நம்ம பலவீனப்பட்டிருக்கும் போது உதவி செய்தவர்கள், நம்ம வியாதியாக இருக்கும்போது உதவி செய்தவர்கள், நம்ம கஷ்டப்படும் போது உதவி செய்தவர்கள் என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. நம்மை தாங்கினவர்கள், நம்ம விடாதபடிக்கு தாங்கினவர்கள், ஆமென், ஜீவன் போகாதபடி தப்புவித்தவர்களை நீங்கள் நானும் என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஹalleluya. இங்கே யோனத்தான் செய்த நன்மையை தாவீது மறக்காம கேட்கிறான், விசாரிக்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, சீபா ராஜாவை பார்த்து இன்னும் ஆமென் சொல்ல பார்க்கலாம், இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். ஹalleluya. கைதட்டு பார்க்கலாம். ஹalleluya. யாருக்கோ ஆமென் சொல்ல பார்க்கலாம், தன் ராஜ்யபாரத்தை இழந்து, நல்ல கவனிங்களா, ராஜ்யபாரத்தை இழந்து, தன்னுடைய தாத்தாவை இழந்து, தன்னுடைய தகப்பனை இழந்து, தாயை இழந்து, சொந்தங்களை இழந்து, உறவுகளை இழந்து, அரண்மனை வாழ்க்கையை இழந்து, பதவி சுகத்தை இழந்து, அவன் 2 கால்களை இழந்து நிற்கதையா நிற்கிற ஆமென் அந்த மேவி போசாத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. அவனுக்கு எப்படி நம்ம கால் போச்சு வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 4:4. 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த நல்ல கவனிங்களேன், போர்ல செத்து போயிட்டாங்க, சண்டையில செத்து போயிட்டாங்க. தாவீது சவுல செத்துட்டாரு, யோனத்தான் செத்துட்டாங்க. அப்போ இப்போ எப்படின்னாக்கா ஒரு ராஜா ஒரு சண்டை போடும்போது அந்த தேசத்தினுடைய ராஜாவும் தளபதி எல்லாம் இறந்துட்டாக்கா அந்த அரண்மனையை கைப்பற்றி விடுவாங்க. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. வேறு ஒரு ராஜா சண்டைக்கு வரும்போது அந்த ராஜாவும் இளவரசன் செத்துட்டாக்கா அந்த அரண்மனையை அந்த எதிர்நாட்டு அரசர் பிடிச்சிப்பார். அதே போல இந்த அரண்மனையை கைப்பற்றும்படி எதிர்நாடு வந்துச்சு. இப்போ இந்த சவுலுடைய குடும்பத்தில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான். அவனுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 5 வயது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். 5 வயது குழந்தை. அந்த குழந்தையை காப்பாற்றும்படியாக அரண்மனையில வேலை செய்த அந்த ஒரு தாதிமா என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையை தூக்கி அவசரமா ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க? எதிர்நாடு வந்துருவானா? ஆமென். ராஜா பரமையில் ஒரு மீன் இருக்கிறானே, இவனையும் கொல்ல வந்துடுவான்னு சொல்லி அவனை காப்பாற்றும்படி அவங்க வேகமா ஓடும்போது கால் தவறி விழுந்து ஆமென் அந்த குழந்தை அந்த தவறி விழுந்து 2 காலும் முடமா போச்சு. ஹalleluya. ஹalleluya. பாருங்களேன், எல்லாத்தையும் இழந்துட்டான். பாருங்களேன், அரண்மனை வாழ்க்கை இழந்துட்டான். தாத்தாவை ராஜா சவுல் பெரிய ராஜா, தாத்தாவை இழந்துட்டான். யோனத்தான் அவங்க அப்பாவை இழந்துட்டான், அம்மாவை இழந்துட்டான், சொந்தங்களை இழந்துட்டான், அரண்மனை வாழ்க்கை இழந்துட்டான். அது போதாத பட்சத்தில் 2 காலையும் இழந்துட்டான். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. அரண்மனையிலே வாழ்ந்தவன் இப்போ நடு தெருவுக்கு வந்துட்டான். அவனை கேட்கறது யாருமே இல்லை, அவனுக்கு உதவி செய்யறது யாருமே இல்லை. இப்போ தாவீது கேட்கிறார், அவன் எங்கப்பா இருக்கிறான், அவன் எங்க இருக்க சொல்லி கேட்கும் போது சொல்றாங்க, இதோ அவன் பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். அப்பொழுது தாவீது அவனை பாருங்களேன், இந்த வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே தாவீது என்ன சொல்றாரு, அவனை போயிட்டு வீட்டிலிருந்து அழைத்து வாங்க. ஹalleluya. ஆமென். எல்லாவற்றையும் இழந்து போன அவனை அழைச்சிட்டு வாங்க சொல்லிட்டு பாருங்களேன் ஒன்று சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. தயவு செய்கிற யாருக்காவது நம்ம யாருக்காவது தயவு செஞ்சாக்கா அந்த தயவு நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கு என்றாவது ஒரு நாள் அது உதவியாய் மாறும். ஹalleluya. நீங்க செய்கிற உதவி, நீங்க செய்கிற நன்மை, ஆமென் ஆமென், நமக்கு மாத்திரம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்முடைய சந்ததிக்கு யாருக்காவது ஒருவருக்கு அது உதவியா இருக்கும், நன்மையா இருக்கும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். இப்போ தாவீது சொல்றாரு, ராஜா சொல்றாரு, ஆமென், மேவி புசாதே நீ பயப்படாதே.
பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் உன் நிமித்தம் தகப்பனாகிய யோனத்தான் எனக்கு செய்த தயவு நிமித்தம். நாம சொல்ல பார்க்கலாம். ஆமென். உன் தகப்பனாகிய யோனத்தான் எனக்கு செய்த தயவு நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன். நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன். கை தட்டு பார்க்கலாம். ஹalleluya. நீங்கள் தயவு செய்தால் அவர் உங்களுக்கு தயவு செய்வார். ஹalleluya. நீங்கள் நன்மை செய்தால் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு ஒரு நாள் உதவி செய்வார். ஒருவேளை உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கவில்லை என்றாலும் உங்கள் சந்ததியிலே யாராவது ஒருவருக்கு கஷ்டப்படுகிற ஒருவருக்கு இந்த தயவு, இந்த நன்மை, இந்த உதவி ஆசீர்வாதமாய் மாறும். ஹalleluya. இப்போ வாசிங்க. உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஹalleluya. உன் ராஜா ஆமென் சொல்ல பார்க்கலாம். நீ ராஜானா எவ்வளவு நேரம் இருக்கும் சொல்ல பார்க்கலாம். ஆமென். ஊர்ல பாதி முக்காசி தான் இருக்கும். சொல்றான் தாவீது சொல்றான், உன் தாத்தாவுடைய எல்லா நிலத்தையும் நான் உனக்கு சொந்தமா தரேன். ஹalleluya. ஹalleluya. 2 காலம் இல்லாம நடுத்தருல வாழ்ந்த அவன் வாழ்க்கையை முடிந்து போச்சு நினைத்த அவனுக்கு ஒரு மறு வாழ்வை அவன் தாவீது கொடுக்கிறார். தாவீது கொடுப்பதற்கு காரணம் யோனத்தான் அவனுக்கு செய்த உதவி, யோனத்தான் அவனுக்கு செய்த தயவு, யோனத்தான் அவர் செய்த நன்மை. அவன் சொல்ல பார்க்கலாம். மாத்திரமல்ல, நீ என் பந்தியில் ஹalleluya. ஆமென். ஹalleluya. ராஜா அரண்மனையில ராஜா சாப்பிடும்போது அந்த 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 ராஜாவுக்கு தகுதி உள்ள அவன் சொல்ல பார்க்கலாம். அந்த ராஜாவுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க தான் ராஜா கூட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. ராஜ அரண்மனையில ராஜா சாப்பிடும்போது அந்த ராஜாவுக்கு தகுதியா இருக்கிற, ராஜாவுக்கு சமமா இருக்கிறவர்கள் தான் கூட அமர்ந்து சாப்பிடுவாங்க. இப்போ ராஜா பந்தி நடக்குது. சொல்றாரு, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட அப்பம் புசிப்பாய். எனக்கு ஈக்குவலா வரும். ஆமென். ஹalleluya. எனக்கு ஈக்குவலா நீ உட்காருவே, எனக்கு ஈக்குவலா நீ சாப்பிடுவே. எனக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அந்த மரியாதை யோனத்தானுடைய மகனாகிய உனக்கும் இருக்கிறது. காரணம், யோனத்தான் எனக்கு தயவு செய்தவன், யோனத்தான் எனக்கு உதவி செய்தவன். ஹalleluya. இன்னொன்று இது மேல வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, அவனுக்கு பணிவிடை செய்ய வேலைக்காரர்களை தாவீது கொடுக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு 2 காலம் இல்லாத அவனுக்கு பணிவிடை செய்ய ஆட்களையும் தாவீது தருகிறார். ஆண்டு சொன்னாரு, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராக இருக்கிறார், உத்தமனுக்கு அவர் உத்தமனாக இருக்கிறார். ஹalleluya. மாறுபாடு உள்ளவனுக்கோ அவர் மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறார். ஹalleluya. தயவு அவசியம். தயவு, ஒருத்தர் தயவு செய்கிற ஆளா இருந்தாக்கா அவங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. அவன் சொல்ல பார்க்கலாம். ஜெபிக்கிற மக்களுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தயவு என்கிற தெரியுங்களா, தயவு என்பது ஒரு ஆவியின் கனி. அவன் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். தயவு என்பது ஒரு ஆவியின் கனி. ஹalleluya. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்போ நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா நமக்கு அந்த உதவி இப்போ கிடைக்கலனாலும், நம்மளுக்கே கிடைக்கலனாலும், நம்மளோட சந்ததியில் யாராவது ஒருவருக்கு அது நன்மையாய் மாறும், உதவியாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். 3வது ஒன்றை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27வது அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள். ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு அவர்கள் ஜீவன் பாதுகாக்கும்படியாய் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஆமென். ஹalleluya. கிட்டத்தட்ட 276 பேர் கப்பலில் போகிறாங்க. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். 276 பேர் கப்பலில் போகிறாங்க. இப்போ ஒரு பெரிய சேதம் வந்துருச்சு, ஒரு கடல் கொந்தளிப்பு வந்துருச்சு, ஒரு பெரிய மழை வந்துருச்சு, காற்று அடிக்குது. என்ன பண்ணுறாங்க? தங்கள் உண்டான ஆகாதெல்லாம் வெளியே போடுறாங்க.
இப்போ எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் தேவதூதன் வந்து பவுல்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாதே. ஆமென் சொல்ல பார்க்கலாம். பிரயாணத்தில் சேதம் வரும், ஆனால் உன் ஜீவனுக்கு சேதமே வராது. கை தட்டி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வரும், ஆமென், கொஞ்சம் கடன் பிரச்சனை வரும், கொஞ்சம் வியாதி வரும், கொஞ்சம் பலவீனம் வரும், ஆனால் நீ பயப்படாத, உன் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் ஆண்டவர் தயவு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். செபிக்கிற பிள்ளைகளுக்கு, செபிக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் தயவு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் நிமித்தம் 276 பேருக்கு தயவு. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். உன் குடும்பத்தில் செபிக்கிற உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு ஒரு தயவு உண்டு. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். செபிக்கிற தாய் மூலமா, செபிக்கிற தகப்பன் மூலமா அந்த குடும்பத்துடைய பிள்ளைகளுக்கு தேவ தயவு. ஆமென். செபிக்கிற உன் நிமித்தமா, ஆமென், நீ வசிக்கிற உன் தெருவுக்கு, ஆமென், உன் கிராமத்துக்கு ஒரு தயவு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ ஒருத்தர் நிமித்தமா ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுது. லோத்து நிமித்தமா குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். யோனா நிமித்தமாக ஒரு பெரிய பட்டணமே காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ உங்க குடும்பம் மாத்திரமல்ல, நீங்க வசிக்கிற கிராமமோ பட்டணமோ அங்க இருக்கிற ஜனங்கள், ஆமென், ஆமென், பாதுகாக்கப்பட, ரட்சிக்கப்பட ஆண்டவர் உன்னை தாங்க வச்சுக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். உன் நிமித்தம், உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு ஒரு தயவு, உன் நிமித்தம் உன் கிராமத்துக்கு ஒரு தயவு. ஹல்லேலூயா. அந்த 276 பேருடைய ஜீவனை ஒரு ஜீவன் மூலமாய் ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்க கிராமத்தில் இருக்கிற எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அவங்களை காப்பாற்றுகிற பொறுப்பை ஆண்டவர் உன் கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களை மீட்டெடுக்கிற பொறுப்பை ஆண்டவர் உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமென். அவங்களை காப்பாற்றி கரை சேர்க்கிற பொறுப்பை ஆண்டவர் உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்யும் போது காற்று வீசும், ஆமென், கடல் கொந்தளிக்கும், ஆமென், சேதம் வரும். ஹல்லேலூயா. சேதம் வராம இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, பிரயாணத்துக்கு தான் சேதம் தான் தவிர உன்னுடைய ஜீவனுக்கு சேதம் வராதுப்பா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்போ சில சில ஒரு 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 நபரை கொண்டு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒரு நபரை கொண்டு ஒரு கிராமத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒரு நபரை கொண்டு ஒரு தெருவை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆமென். செபிக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை நம்பித்தான் அந்த ஊரில், அந்த தெருவில், அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அந்த ஜீவன்கள் பாதுகாக்க ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஜீவன்கள் பாதுகாக்கப்பட, ஆமென், ஸ்தோத்திரம், கரை சேர்க்கப்பட நீங்களும் நானும் அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெபரால் சொல்றாங்க, தெபரால் எழும்பாத வரைக்கும். அதில் இன்னொரு வார்த்தை வருது, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தெபரால் எழும்பாத வரைக்கும் கிடையாதுங்க, தெபரால் தாயாக எழும்பாத வரைக்கும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஏன்னா ஒரு தாயினுடைய, ஆமென், அந்த தாயினுடைய எண்ணம் இருந்தால் தான், தாயினுடைய சிந்தனை இருந்தால் தான், தாயினுடைய அன்பு இருந்தால் தான், ஆமென், ஸ்தோத்திரம், பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆளாக்க முடியும். ஆமென். ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்கணும்னாக்கா, ஆமென், தகப்பனை போல, ஆமென், ரெண்டாவது தான் இருக்கணும், முதல்ல தாயை போல நம்ம மாறணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். தெபோராளாகிய நான், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், எழும்பும் அளவும், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும். நல்ல கவனிங்களே, நான் தாயாக, எனக்கு தாய்க்கு தான் இறக்குது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாயை போல ஒரு இரக்கம் உள்ளவங்க, தாயை போல அன்பு உள்ளவங்க, தாயை போல பிள்ளைகளை நேசிக்கிறவங்க, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாமே தாய்க்கு அடுத்தது தான். ஆமென் சொல்ல பார்க்கலாம். எத்தனை உறவுகள் இருந்தாலும் அம்மாவுக்கு அடுத்தது தான். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் சொல்றாங்க, தெபோரால் எழும்பாத வரையிலே, தெபோரால் தாயாக
எழும்பாத வரையில கிராமங்கள் பாழாய் கிடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எழும்பணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆமென், ஆமென். நீங்க செயல்படுறதை விட நீங்க உங்களுக்காக செயல்பட நல்லது, குடும்பத்துக்காக செயல்பட நல்லது. ஆனால் அதே சமயத்தில் தேவனுக்காக நீங்கள் செயல்படணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். காரணம், உங்களை நம்பி தான் அந்த ஊரில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லை, ஜனங்க கடினமானவங்க, ரொம்ப கடினமான இருதயம் உள்ளவங்க. அவருக்கு தெரியும் கடினமான இடத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு போயிருக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த கடினமான பாறையை உடைக்கிற சம்மட்டியாக தான் தேவன் உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா வேற யாராவது அங்கே வச்சிருப்பார், வேற கிராமத்தில் உங்களை வச்சிருப்பார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த கிராமத்தில் அந்த ஜனங்களுக்காக ஆமென் ஆண்டவர் உங்களை தான் வச்சுக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்போ ஆமென், ஒரு பவுலின் நிமித்தமாக 276 பேருக்கு ஒரு தயவு உண்டாக முடியும் என்றால், உங்கள் நிமித்தமாக உங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு தயவை, ஒரு ரட்சிப்பை ஆண்டவரால் உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எழும்பணும், தேவனுக்காக எழும்பணும். உங்கள் ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். உங்கள் ஆமென், எல்லாருக்குமே கிருபை இருக்குது, எல்லாருக்குமே அழைப்பு இருக்கிறது, எல்லாருக்குமே அபிஷேகம் இருக்கிறது, எல்லாருக்குமே வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே செயல்படணும். நான் சொல்லட்டுமா, நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சா போதும், தேவன் உங்களோடு இணைந்து அவர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் மிகப்பெரிய தரிசனம் கொடுத்துக்கிறார். ஆமென் சொல்ல பார்க்கலாம். நம்முடைய சபை தரிசனமுள்ள ஒரு சபை. நம்முடைய போதகர், நம்முடைய பாஸ்டர் ஐயா தரிசனமுள்ள ஒரு தலைவர். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆமென். நீங்கள் நானும் சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? தரிசனமுள்ள இடத்துல ஆமென் தேவன் நம்மை கொண்டு இணைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தரிசனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? 2030 இல்லை, அதுக்கு முன்னாடியே இது நிறைவேறும். ஆமென். தரிசனம் நிறைவேற ஜெபிக்கணும். மூன்றாவது, தரிசனம் நிறைவேற செயல்படணும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நான் தாயாக எழும்பாத வரைக்கும் இந்த கிராமம் பாழா கிடைக்கும். ஆனால் நான் எழும்பின பிறகு ஆமென், இந்த பாழான தேசம் ஆமென் ஆசீர்வாதமான தேசமாக மாறும். நீங்கள் தேவனுக்காக எழும்பணும், ஜனங்களுக்காக எழும்பணும், ஜனங்களை காப்பாற்றும்படியாக, கிராமங்களை காப்பாற்றும்படியாக, தேவராஜ்யம் நிறைவேற்றும்படியாக நீங்கள் நான் தேவனுக்காக எழும்பணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், சகல ஜாதி ஜனங்களையும் அசைய பண்ணுவேன். நீங்கள்லாம் சாதாரண ஆள் இல்லை. தேவராஜ்யத்துக்காக ஜனங்களை அசைக்கக்கூடிய கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா போதும், கடினமான இடம் கூட அசைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர்கள் சீலாவிலே கூடினார்கள், ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாய் மாறி போனது. நீங்கள் ஒரு ஆசாரிய கூடாரம். ஆமென் சொல்ல பார்க்கலாம். நீங்க ஒரு ஆசாரிய கூடாரம். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். நீங்க எங்க போறீங்களோ அது தேவனுடைய வசமாய் மாறும், நம்முடைய சபையின் வசமாய் மாறும். ஆமென். பரலோகத்தின் வசமாய் மாறும். ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு பவுல் நிமித்தம் 276 பேருக்கு ஆண்டவர் தயவை உண்டாக்கினார். அப்போ உங்க நிமித்தமா எத்தனை குடும்பங்களுக்கு தயவு உண்டாக போகிறது? இந்த வருடம் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஆமென் சொல்ல பார்க்கலாம். இந்த 2 மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்தி ஆமென் எத்தனை ஆத்துமகளை ஆதாயம் பண்ண முடியுமோ அத்தனை ஆத்துமகளை ஆதாயம் பண்ணுங்க. ஆமென். இந்த உலகத்தில் எது சம்பாதித்தாலும் அது பரலோகத்துக்கு வராது. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமா பரலோகத்துக்கு வரும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ பரலோகத்தில் கொண்டாட்டத்தை உண்டாக்குற ஒரு காரியம் ஒரு ஆத்துமா மனம் திரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அப்போ முதலாவது பார்த்தோம், முதலாவது ஒரு காரியம் கைகூடி வர வேண்டும் என்றால், ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் நான் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் ஜெபம். ஜெபம் பண்ணும்போது தேவ தயவு உண்டாகும். காரியம் நிறைவேறக்கு உண்டான வழியை ஆண்டவர் உண்டாக்குவார். ரெண்டாவது, நீங்க மற்றவங்களுக்கு தயவு செய்தா
அந்த தயவு உங்களுக்கு நன்மையாய் மாறும். உங்களுக்கு நன்மையாக மாறினாலும் பரவாயில்ல, உங்கள் சந்ததியில் யாராவது ஒருவருக்கு ஏற்ற நேரத்தில் தக்க சமயத்தில் இந்த நன்மை உதவியாய் மாறும். ஆமென். மூன்றாவது, ஒரு பவுலின் நிமித்தமாக 276 பேருக்கு ஒரு தயவு உண்டானது. உங்கள் நிமித்தமா எத்தனை குடும்பங்களுக்கு தேவன் தயவை உண்டாக்க போகிறார், எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் தயவை உண்டாக்க போகிறார், எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை பட்டணங்களுக்கு ஆண்டவர் தயவை உண்டாக்க போகிறார். நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் 504 கிராமம் இருக்குது. ஆமாம், சொல்ல பார்க்கலாம். 504 கிராமத்திலும் ஆண்டவர் தெபோராக்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். தெபோராக்களை எழுப்ப வேண்டும். தெபோராக்கள் எழும்ப வேண்டும். எஸ்தர்கள் எழும்ப வேண்டும். பவுல் எழும்ப வேண்டும். பேதுரு எழும்ப வேண்டும். தேவன் மூலம் அற்புத அடையாளம் நடக்க வேண்டும். இந்த செங்கல்பட்டு மாவட்டம் அவருக்கு அவருடைய வசமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த இரண்டாவது ஆராதனைக்கு ஆமை நோக்கி பார்க்கிறோம். இந்த இரண்டாவது ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. இசப்பா, சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க பண்ணுங்க, தயவு கிடைக்க பண்ணுங்க. நாங்கள் செய்கிற காரியங்களிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. இந்த 10 மாதங்கள் கிருபையா எங்களை நடத்தி வந்திருங்க. இன்னும் இருக்கிற நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் காண உதவி செய்யுங்க. உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இந்த இரண்டாவது ஆராதனையிலே வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றப்பா. கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக, நீடித்த நாட்களை திருப்தி ஆக்குவீராக. கையிட்டு செய்கிற காரியங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. ஏசப்பா, சோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் கிருபையாய் கர்த்தரை நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் விதைத்த ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் வருகின்ற மாதங்களிலே நாங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன் ஆண்டவரே, ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. சபா சோத்திரம். திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு தேவையான பண தேவைகளை சந்திங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரிக்கிறோம். கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க. தொழில் ஆசீர்வதிங்க. வியாபாரத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை சமாதானத்தையும் சந்தோஷத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்போது புறப்பட்டு போகும்போது உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்தரை வருகை மட்டும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். அல்லேலூயா.